செத்து விடுவாயாக, நன்மையை சேர்த்து விடுவாயாக. ரமேஷடா மாலை நீ போட கழுத்துல பா என்ன இறக்க கொண்டு உனக்கு நாடகத்துக்கு போறீங்க, நிர்வாகி நீர் வாஜர் இருக்கிறாங்க, மாலை போடுறாங்க, மரியாதை பண்றாங்க, எல்லாம் உங்களுக்கு தான் பெருமை சேர்த்து எங்க 2 பேருக்கு என்ன போடுறாங்க மாலை? யாரும் போறது இல்ல. இறக்குற குணம் இருக்கிறதால நீ போட்ட, இறக்க குணம் போட்டேன். ஆனா கைமாறு செஞ்சு திருப்பி செஞ்சிடணும். ஒரு மரியாதை செய்யணும்னு வச்சுக்க, ஆமா கட்டிடணும். இப்படி எனக்கு மாலை போட்டேன், நான் திருப்பி உனக்கு மாலை போடணும்ல, நானும் உனக்கு போடுவேன். நீ போட்டதுக்கு நான் போட்டதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இப்ப நீ போட்ட இல்லனா, இப்ப நீ மலர் மாலையை கழுத்துல போட்ட, நான் கண்ணால பாரு சந்தோஷப்பட்டேன். நானும் உனக்கு மாலை போடுவேன். நான் மாலை போடுறது உனக்கு தெரியாது, ஏன்னா நீ அப்ப இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் மாலை போடுறது. எப்ப அந்த நாள் வரும்? கைட்டு போறான், திருப்பி எடுத்து போடுறேன், செத்து கொடுக்குறீங்களாப்பா. ஒரு 2 பேருக்கு 6 ദിവസം முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் வருவேன். அப்பா அவசரமா இந்த காரணம் தம்பி ஜாக்கெட்ல தைக்கிறேன். அப்பா வாங்கி கொடுத்துட்டேன், அப்பா தைக்கிறேன். உண்மை எதற்காக அழைத்தா தெரியுமா? சொல்லுங்களப்பா. கன்னிப்பருவம் நீங்க மங்கப்பருவம் அடைந்திருக்கேன், ஆகையால் போய் தக்க பருவம் அடைந்திருக்கேன். உனக்கு திருமணம் செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று எண்ணம். அப்பா உங்களுக்கு கண்ணு அகலம் பண்ணி நாக்க வெளியே மூக்கு உள்ள தள்ள போறாங்க. திருமணம் எப்ப பார்த்தாலும் திருமணம் திருமணம் ஏண்டா அப்பாக்கு வேற வேலையே இல்லடா. பொண்ணை பாக்குறது சந்திக்கிட்டு திருமணம் 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 என்னடா? இந்த காலத்துல எப்படி கிடக்குற? அதாவது பெட்ல கம்சா ஒரே முழுங்க என்றப்ப என்ன அப்படி வளர்க்க அது வரல முடியாது. அது கட்ட பேரை தாக்கு கொடுங்க. ஐயோ என்ன கலக்காதல வாடி. திருமணம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. திருமணம்னா என்ன தெரியுமா? இந்த பக்கம் இருக்கிற ஆளு இந்த பக்கம் திரும்ப தெரியுதா? அந்த மாலையை கைத்துல போட்டுனே நீயே போய் செத்துரு. நானே போய் செத்து கேட்டா பூ ஓடி விடு. அப்பா கல்யாணம் யாரும் மாத்தி சுத்தி தெரியாதா? அப்பா கல்யாணம் 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 கஷ்டமா இருக்க மாட்டோம். கல்யாணம் வேணாமா? வேணாம். வாய் இந்த மாதிரி காமிச்சா எவன் வந்து கல்யாணம் பண்ணிப்பான். அப்பா கல்யாணம் சொல்ற கஷ்டமா இருக்குமான்னு கேக்குறேன். கல்யாணம் பண்ணிக்குமா? அப்பா வேற வேதனை பண்றாருமா? யாரா லவ் பண்றியா? லவ் பண்ணா கூட பரவாயில்ல, யாரா இஸ்தின்னு ஓடி போட போற என்ன பழக்காதுல? யாரா இஸ்தின்னு ஓட்டினா அப்பா தூக்கி டேஸ்ல ஜட்ஜோட உட்கார வச்சிருவாங்க. ஜட்ஜி போறவனாலுமே பரவாயில்ல, அப்பா ஜட்ஜி வேற பார்த்து கிடையாது. இருக்கிறது உருவனா டேஸ்ல அப்பா ஜட்ஜி போல நீ பாத்து என்னால அசாங்கத்துல வேலை செய்யற அப்பா என்ன போறான்னு தெரியாது. ஒரு சின்ன சந்தேகம், அரண்மனை பின்னால வெள்ளையா இட்லி துணி மாரி ஒண்ணு காஞ்சி இருந்து யாரு? ஐயா கோமம். ஐயா கோமம் கல்யாணம் பண்ணிப்பா. வேணடா கல்யாணம் வேணாம். கல்யாணம் போறத பல இடங்குது இங்க அடிச்சுக்கி ஏன் காலில் அடிப்பேன்? திறமைசாலிக்கு பொறுத்த அது மாதிரி குறு குறு பேசக்கூடாது. திறமைசாலிக்கு பொறுத்தது அது மாதிரி பேசக்கூடாதுங்க. கல்யாணம் வேணாம் சொல்லுது. நான் போய் மாப்பிள்ளை பார்த்து வந்து இன்னத்துக்கு கல்யாணம் வேணாம்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்து பார்த்துட்டு என் மூஞ்சில காரி மீய மாட்டான். ஆமா ஏங்க என்ன நீ பாக்குறேன்னு கேட்ட? நீ யாரு? நீ யாரு? அதுக்கு நீ பெத்தாப்பா, நான் வளர்த்தாப்பா, அது ஒரு கால் விட்டாப்பா, ஒரு கால் விட்டாப்பா. மாப்பிள்ள வசதினா வசதி, அப்படி ஒரு வசதி. மாப்பிள்ள பெரிய பானகாரு. பணக்காரனா? என்ன கப்பல் ஓடுதா? பெரிய பணக்காரங்க. பெரிய பணக்காரனா? மாப்பிள்ள தலைமையிலேயே 25 பஸ் ஓடுது. 25 பஸ்? ஆமா, பைபாஸ் ரோடு. அது இல்லைங்க, மாப்பிள்ள பேர்ல 25 பஸ் வருது. அந்த பஸ்ல தெரியுமா, டிரைவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கண்டக்டர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, டீசல் போட்டாலும் சரி ஓடலாம் சரி, ஆளுங்க யாருனாலும் சரி யாரெல்லாம் சரி, வண்டி பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓடுது. ஆச்சரியமா இருக்கு. டிரைவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, டீசல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, போட்டாலும் சரி போடலாம் சரி ஓடனாலும் சரி, ஆளு யாருனாலும் சரி யாரெல்லாம் சரி, வண்டி பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓடுது. அது எப்படியா ஓடும்? ஓடுது. எப்படியா? டீசல் இல்லாம ஓடுது. டீசல் இல்லாம ஏண்டா ஒருவேளை இந்த கரண்ட்ல ரெடி பண்றாங்க அது மாதிரி ஓடுதா? என்னது எலி புடிச்சு கரண்ட் வைக்கிறாங்க? எலி புடிச்சு சொல்லாதே வேற என்ன எல்லாம் எல்லாம் பேட்டரி மூலமா. யார பேட்டரி வச்சியா? பேட்டரி மூலமா. பேட்டரி அது மட்டுமா? நவீன அரிசி ஆலை 25 ரைஸ் மில் இருக்குது மாப்பிளைக்கு. அந்த ரைஸ் மில் தெரியுமா? கரண்ட் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, பெல்ட் மாட்டாலும் சரி மாட்டலாம் சரி, நெல்லு கொட்டாலும் சரி கொட்டலாம் சரி, குத்துரு முடியாது நெல்லுங்க. எப்படா இதெல்லாம் கரண்ட் இல்லாத குத்துதே? அது நெல்லு
போட்டாதான் எப்படா குத்தம்? கரண்ட் இல்லாத குத்திக்குதுங்க எல்லாம் கண்ட்ரைட் மூலியமா சாமியை பின்னால கட்டி வச்சாங்களா கண்ட்ரைட் அது மட்டும் தானா? காசுறவங்க காசு நேக்கிறான், இறக்குறவங்க இறக்கி நேக்கிறான், இட கட்டுறவங்க கட்டி நேக்கிறான், வாய்க்கு ஊத்துறவங்க ஊத்தி நேக்கிறான், முச்சு போறவங்க போட்டு நேக்கிறான், கோடி கோடி எடுத்து போறவங்க போய் நேக்கிறான், துட்டு குத்து வாங்குற வாங்கி நேக்கிறான், மூளை திருவி நேக்கிறான், உரிர ஊத்தி நேக்கிறான், கலாட்டா பண்றவங்க பண்ணி நேக்கிறான், குச்சிக்கிட்டு குமுறவங்க குமிரிக்கு நேக்கிறான். அது என்னடா அது? மூளைக்கச்சா மூளைக்கச்சான்னா நாத்து முச்சியா நாத்து முடிச்சுனா ஆர்லிக்ஸா ஆர்லிஸா ஆர்லிஸா தெரிஞ்சவனுங்க. பாவே ஆனா ஒண்ணுங்க என்னடா? என்னம்மா நாங்க என்ன கீசிக்கு நக்கறாங்க பேசி தானக்கிறோம் இறா அப்பப்ப இந்த மணி பாத்து தாக்குங்கிறேன். ஆனா ஒண்ணுங்க மாப்பிள்ளை கிட்டாருன்னா ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது. மாப்பிள்ளை கிட்டாருக்கு 20,000 என்னத்துக்குப்பா? மாப்பிள்ளைக்கு திடீர்னு நெருக்கடி ஆகி போச்சு. 20,000 இருந்தது. மாப்பிள்ளைய கட்டி தூக்கி வந்துருவேன். வசதிக்கா இருக்காங்க. திடீர்னு நெருக்கடி ஆகி போச்சு. ஆமா 20,000 மாப்பிள்ளை தட்டி தூக்கி வந்துருவேன். 20,000 எப்படியா? எப்படி கொடுத்தியா? 20,000 எப்படி கொடுத்தா 20,000 தான் கொடுப்பாங்க. சரி 20,000 நான் கொடுக்குறேன். மாப்பிள்ளை கிட்டாரு இல்ல இல்ல இல்லம்மா 20,000 ரூபாய் நெருக்கடினா அவ்வளவு நெருக்கடி என்ன நெருக்கடி? மாப்பிள்ளை கிட்டாருங்க எங்க இருக்கிறாருன்னு கேக்குற மாப்பிள்ளை எங்க இருக்கிறாரு? ஏன்டா 20,000 கொடுத்தாயிட்டாரு நெருக்கடினா நான் என்ன நினைக்கிறேன்? 20,000 தட்டி தூக்கி வந்துருவேன். எங்க தெரியுமா? எங்க இருக்கிறாரு? தொரப்பாடி ஜெயில்ல சாராய கேஸ்ல உள்ள போட்டாரு. சாராய விக்கிறவன் சாராய விக்கிறனா அவ்வளவு கேவலமா பேசாத. கொரோனா வந்து நீ எல்லாம் சரக்கு தேடி வந்த அவங்களாம் ஊர்ல போட்டு எங்க அப்படியே கும்பலா சாப்பிட்டு கண்டு போறாங்க. அப்படின்னா சாராய கடைக்காரனுக்கு பொண்ணு கொடுத்தா நம்ம சவுத்து வீட்டுக்குள்ள போனோமா 4 பாயிண்ட் எடுத்து உறிஞ்சுமா துட்டு கொடுக்காத வந்துட்டே இருக்கலாம். பொண்ணு கொடுத்து சமைச்சாச்சு கிடம்பல கணக்கு கேட்பாங்களா? என்ன தெரியாத கிடக்குறீங்க? குடிக்கிற புத்தி ஒண்ணு விட்டு போதா பத்தியா? என் மக யாரு எப்பேற்பட்டவா? என்னுடைய மகள் கை தட்டினா போதும் 1000 சாதி பெண்கள் வரிசையில வந்து நின்று வர முடியாது. வர முடியாது. கோயிலுள்ள சுத்தி அடங்குது. என்னுடைய மகளுக்கு பணிவிடை வேலை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். போய் பெண்கள் நீ போய் அப்பா நான் திருமணம் பண்ண வேணுங்களுக்கு மனசாபம் கால நேரம் வரட்டும் நான் திருமணம் செய்துக்கிறேன். உன் வார்த்தை நான் மதிக்க மம்மையில வேற ஒரு இருக்கு ஒரே ஒரு குழந்தைங்க குழந்தை கல்யாணம் பண்ண சொல்லுங்க. நமக்கு இருக்கு ஒரே ஒரு குழந்தை. அதனால தட்டி அடிச்சு விட்டு விளையாட்டு கிடட்டும். அது கவுத்து கொடுங்க. குழந்தை எப்ப கல்யாணம் கேக்குதோ அப்ப கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். என்னமா செய்வற? ஆமா அப்பா நந்தவனை போயிட்டு மாட்டை கேட்டு கோட்டை கட்டணும். காலம் அப்படிதான் ஆகி போச்சு. போ நம்மளுக்கு நம்ம சௌகரியத்துக்கு அப்பா நந்தவனை போயிட்டு நந்தவன் அழகுல பார்த்து விட்டு நல்ல முடிவா சொல்றப்பா. நந்தவனை போயிட்டு வந்துடுறேன். நந்தவன் ஐயா குழந்தை மழை வரும் போது போக கூடாது. ஆண் துணை எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க 2 பேரும் பணிக்கு போய் வரோம். வேலைக்கு போயிட்டு பணியா தான் இருப்போம். வெளியே இருக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து வம்பு வாய்க்கல அடி வாய் தம்புடே. ஏய் சொம்பு என் மகனை உன் தலை இருக்காது. யாரு உன் மகன்? அப்ப எனக்கு நீ அப்பாவா? பேச்சுக்காலு பேச்சுக்காலுக்கு சொல்றேன். பேச்சுக்காலுக்கு நான் என்ன சொன்னா மட்டும் அடிக்கிறேன். நீ சொன்னா அடிக்காது விடுவாங்களா? நான் சொல்லலாம். பெரிய வரப்பு நீ கீ வரப்புடா. எல்லா வரப்புலையும் தான் மோய போகுது. பெரிய வரப்புனா கீ வரப்புனா அது எப்படி போவோம்? எல்லா வரப்புலையும் தான் மோய போகுது. அந்த கீ வரப்புல இருந்து மேல வரப்பு வர சொல்லு. வர சொல்லு மேல வர சொல்லு. அதுக்கு தான் கீ போகுது. கீ தான்டா போவா. ஆமா எல்லா வரப்புலையும் மோய போகுது. எல்லா வரப்புலையும் மோய போகுதுன்னு சொன்ன மேல இருந்து கீ போகுதுன்னு சொன்னா கீ இது மேல போகுது. உயர்ந்தவன் உயர்ந்து கொண்டே இருப்பான். தாழ்ந்தவன் எப்பவுமே தாழ்ந்து வரும்போதே மெடிக்கல்ல மாத்திரை வாங்க. அப்பா நந்தவனை போயிட்டு வந்துருப்பா சீக்கிரம் வந்து அம்மா வந்து
முடித்து விட்டு அதன் பிறகு உன்னை நான் தேடுகின்றேன் அப்பா. எங்க போய் பாடி கடத்த நானு பாடியா ஆ. போடு பாப்பியா என்னம்மா நந்தவன பறவைன்னு அழகா இருக்கு. ஐயோ உங்களுக்கு செடி மொத்தம் காணுமாம்பா எல்லாம் பிடிக்குது ஓடி எல்லா செடிக்கு நீ ஒழுங்காவே தண்ணி ஊத்துற. தண்ணி அதிகமா பாய வேண்டாம் எழுந்து ஓடி போச்சு அப்படியா என்ன அழகா இருக்கு பத்தியா. கண்ணை கவர முல்லை கருத்தொட்டு சம்பங்கி திசை கட்டிய சூரியகாந்தி இவன் மலர பறப்பது மனமே ஆமை மாறிவிட்டது. பறப்பதும் பூனை கூதும் என்ன அழகாக இருக்கிறது. ஆமை கூட பறக்குமா மூஞ்ச பத்தி ஆமை ஆமா பறக்காது பறக்காது. ஆமை நவுறும் உன மாதிரி. இந்த ஒரு மலர் பார்த்தாயா பாவண்டா பாடி வதங்கி விட்டது. செடிக்கு வேறு அதிகமா இல்ல. செடிக்கு வேறு அறுத்து விட்டது. பொத்தென்று விழ போகிறது. ஒண்ணு கட்ட வேண்டும். இப்போதான் கவுந்து கொண்டு இருக்கிறது. திருமணத்து செய்யலாம். ஈர்க்க தன்முக கட்டி இந்த மாவைட்டு வரவேற்கிறது இந்த கோலகால பூமி. சொல்லத்தான் துடிக்கு நெஞ்சு திரையிட்டு மறுக்கிறது. நானும் கொஞ்சம் சத்தியமா சொல்றேன்டா. இந்த ஜில்லென்று காத்தில் என்ன சில்லுன்னு நிக்க வைத்து விட்டதுடா. நான் அந்த இடத்துல பிறக்கும் மனசு தோணுருக்கு. எப்படிமா தலைய வீருக்கு அற்புதமா ஆடி பாடிட்டோமா. சரிண்ணா என்ன சொல்ல ஐயோ ஐயோ என்ன தெரியா என்ன சொல்ல வர சொல்றது கேட்க மாட்டேன். மாசம் மருந்தா கொடுக்குற நோட்டு பேச வைக்குது உன்னை. ஆமா தூக்கி தூக்கி கேட்ட மாதிரி ஆட்ட கொடுக்குற. எங்க அப்பா சம்பளம் போட்டு கொடுத்தல கம்மி வேலை பாரு 3 மாசம் சம்பளம் பாக்கி இன்னும் கொடுக்காது இருக்கிறாரு. சலுவாயிடுதுன்னா கொடுக்காம வச்சுக்கிறாரு அப்பா. நந்தவனம் வந்தமா நந்தவனத்துல ஆடுனா சந்தோஷமா ஆடி பாடணும். அதனால உடம்புல அயற்சியா இருக்கு. அதனால வேர்வை பட்டு கச கச கசக்குது உடம்பு. கசக்குதா? நீரோட பத்தியா நீரோட தெரிஞ்சு ஐயோ தண்ணி எப்படி ஜல 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 ஜலன்னு போது போடுறோம். கொஞ்சம் எழுதுமா அலைநாடு அப்படி அடிக்குதா? டேய் 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 அதனால நீங்க இங்கே இருங்க. நான் நீர் அடிக்க போயிட்டு நீர் அடிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்டா. குளிக்க போறேன். குளிக்க போறேன். நான் குளிக்க போறேன். வானாமா நான் குளிக்க போறேன். வானாமா வானாமா காலை குளிக்க வருதுமா குளிக்க நல்லா வச்சுக்காத. எப்ப பார்த்தாலும் அரண்மனையில வெறுப்பா இருக்குது. சுதந்திரமா வந்தனா நீங்களும் இப்படி தடை போடுறீங்க. அப்பதான் தடை போடுறோம்னா நீங்களும் இப்படி இருக்கிறீங்க. எப்படிடா? சரி விடுமா ஏமா குதிக்க போறேன். இது அவசரப்படாத. அப்பப்ப குதிக்க கூடாது. கேட்டனா 20 நாளைக்கு ஒரு தர தான் குதிக்கணும்.
ஏடா உடனே குளிச்சுட்டு அப்போ ரொம்ப சரி நீர் வழி குளிச்சுட்டு சேர்த்து சீக்கிரம் வந்துடணும். நாங்க 2 பேரும் காவல ஜாக்கிரதை சேர்த்தனா ரொம்ப நேரம் ஆயிட்டு போதுமா அப்பா தேடி வரேன். ஆம்பளைங்க என்ன வரப்போறாங்கடா? நான் பாத்துக்கிறேமா. பொம்பளை குளிக்கிறது யாரும் பார்க்க கூடாது. எனக்கு தெரியும். ஆம்பளைங்க வந்தாங்கன்னா வாங்க வாங்க எங்க இலவசமா குளிக்கிறாங்க பாத்துட்டு போங்க அப்படின்னு. பொம்பளைக்கு வந்தாங்கன்னா தயவு செய்து இந்த பக்கம் வராதமா. லேடிஸ் மொத்த பேர் குளிக்கிறாங்க நீங்க அப்படியே போயிடுங்க அப்படின்னு அப்படியே திருப்பி அனுப்பிடுவேன். நல்லவனே நாசமா போனவன் யாரு? பொம்பளை குளிக்கிறது ஒரு பொம்பளை பார்க்கலாம். பொம்பளை குளிக்கிறேன்னா ஆம்பளைங்க வாங்க வாங்க 4 கை தண்ணி அள்ளி குடிங்கன்னு சொல்லுவியா? ஆம்பளைங்க வர கூப்பிடுவா? ஏடா ஆம்பளைங்க கூப்பிடுற? ஆம்பளைங்க வரக்கூடாது. காலம் ஒரு போக்கலைன்னா இப்படி திகாவட்ட கேட்டீங்க. ஏன்டா? ஆம்பளைங்க வந்தாங்கன்னா ஒரு பக்கமா நின்னு பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே வந்துருவாங்க. ஆனா பொம்னாட்டிலாம் அப்படி கிடையாது. குளிக்க கூட வந்தாங்கன்னா குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு கூட இருக்கிற மஞ்சால திருடி மூடுவாங்க. நீ மஞ்சா கண்ணு ஒரு மணி நேரம் தேடி கிடப்பாங்க. ஆமா ஆமா சோப்பு மஞ்சள் எடுத்துட்டு போயிடுவாங்க. பெண்கள் அப்படித்தான்டா. ஆம்பளை அப்படி கிடையாது. வந்தாங்களா அப்படி பார்த்தாங்களா? ஆம்பளைங்க அப்ப நல்லவங்க. ஆமா. பொம்பளைங்க வேணா அப்ப கெட்டவங்க. அதனால டேய் சரி இப்ப நான் சொல்றேன். நான் குளிக்கிற ஆம்பளை கூட பார்க்கலாம். நான் குளிக்கிறேன்.